திருமதி கஸ்தூரி அவர்களை கைது பண்ணது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கு கஸ்தூரியோட ஆதரவாளர்கள்லாம் சொன்ன கருத்து இருக்கே, இவங்க சொல்ற கருத்து என்னன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையாமா. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே வார்த்தையை யூஸ் பண்றாங்க. குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்காங்க, அதுலயும் சாணி நக்கியா தங்க ரங்கராஜ் இருக்கார்ல, ஒரு படி இல்லைங்க ஏணிப்படியோட உச்சத்துக்கே போய் பல குற்றவாளிகள் வெளியே போயிட்டு இருக்காங்க. கஸ்தூரி என்ன பண்ணாங்க? எனக்கு படார்னு பில்கிஸ் பானு வழக்குல வந்த குற்றவாளிக தாங்க ஞாபகம் வந்தாங்க. அவங்கள சுதந்திர தின பொன்விழா ஆண்டுனால அவங்கள நன்னடத்தைக்காக வெளியே விட்டாங்க. அவங்க செஞ்ச செயல் என்னங்க? கருத்து தானே பேசுனாங்க. ஒரு கருத்து பேசுறதுக்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் நன்னடத்தை பேர்ல ரிலீஸ் பண்றாங்க. வெளியே வந்த உடனேயுமே வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அவங்க செஞ்ச செயலை பாராட்டி சீராட்டி ஆரத்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்றாங்க. ஆட அவங்க காலையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தெய்வமே, நீங்க செஞ்ச செயலை நானும் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டை மண்டையில தட்டி, ஏன்டா இவனை பிடிச்சி வெளியே போட்டிருக்கீங்க, பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. ஆடா அந்த விஷயம் நடந்தப்பெல்லாம் இந்த கருத்து போராளிங்க யாருமே கண்ணுக்குள்ள சிக்கலைங்க. இந்த சாணி நக்கியா, சீமா நக்கியா, டாக்டர் தமிழிசை, வானதி பிஏபிஎல் வக்கீல், அப்புறம் நம் நன்னதர்தன் ஹெச் ராஜா, இன்னும் பிற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கருத்தை காப்பாத்தி ஆகணும்னு ஒன் லெக்ல நிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் உன்னாவில் நடந்த பிரச்சனைய போட்டோ எடுக்க தாங்க ஒரு ரிப்போர்ட்டர் போனாரு. இப்ப வரைக்கும் பாவம் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். கருத்து சொல்லியிருந்தா கூட வெளியே இருக்கலாம், போட்டோ எடுக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தேச துரோகம். அப்புறம் இந்த புல்டோசர் விடுறது எல்லாம் தேசத்தோட நலனுக்கு வேண்டி பண்றதுங்க. நாட்டின் தீவிரவாதிகள் அப்புறம் எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது? இந்த வீடு சொத்துக்களை எல்லாம் இடிச்சு போட்டோன்னு வைங்களேன், தீவிரவாதிகள்லாம் வரமாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணலாமுங்க. அங்க கருத்து மட்டும் இல்ல, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. ஆனா இந்தியாவிலேயே வச்சு அதுதான் புண்ணிய பூமி, இந்தியாவிலேயே அதுதான் நல்ல பூமி. சரி, இப்ப கஸ்தூரி பேசின கருத்துல உங்க யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த அண்டை கொடுத்த 5 பேர்ல ஒரு ஆள் கூட அதை ஆதரிச்சு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுனது தப்பு தான், ஆனாலும் நீ எப்படி அரெஸ்ட் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கஸ்தூரி பேசுனது தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. போலீஸ்ல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த அம்மாவும் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணுது. அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு கோர்ட்ல இருந்து முடியாது போ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க? தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. இல்லைங்க இது கருத்து சுதந்திரம், கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னா சொல்லுவாங்க. நீதிபதியே இதெல்லாம் கருத்துலயே வராது, இது ஒரு கூறுத்துன்னு சொல்லி போட்டாரு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 5 பேரும் நல்லா படிச்சு நல்ல மார்க்கோட அந்த நீதிபதி இடத்துக்கு போய் உட்காந்து நீதியை சொல்லுங்க. இந்த மாதிரியான கருத்தை சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னு போய் சொல்லுங்க. வர வர நாட்டுல எது கருத்து எது அசிங்கமா பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப நாங்க கஸ்தூரிக்கு நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அப்படியெல்லாம் பேசணும்னு எந்த அவசியமே இல்லையே. பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் போராட்டம் பண்றாங்க. முதல்ல நீங்க ஆந்திரால இருந்து வந்ததே தப்பு. என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? அந்த போராட்டத்துக்கு உங்களுக்கும் தான் எந்த சம்மந்தமுமே இல்லையே. வேணா உங்க பாட்டி கிட்ட கேட்டு பாருங்களேன், பார்ப்பனர்களா ஒடுக்குனாங்களா இல்ல பார்ப்பனர்கள் நம்மள ஒடுக்குனாங்களான்னு. உங்களை தான் பார்ப்பனர்கள் ஒடுக்கி வச்சிருந்தாங்க மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து விடுதலை கொடுத்தவங்க தான் நீங்க சொல்ற திராவிடம், அப்புறம் நீங்களே சொன்ன ஆந்திரால இருந்து வந்தவங்க எல்லாரும். நீங்க மீட்டிங்ல என்ன பேசியிருக்கணும்? இதுக்கு தங்க சொல்றது நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போகணுங்கிறது. அவசரப்பட்டு வந்து அவங்க கேட்காத விஷயத்த பேசி நீங்க கைத்தட்டல் வாங்கி சந்தோஷப்பட்டீங்கல்ல. உங்களை யாரெல்லாம் நீங்க பேசுனதுக்கெல்லாம் கைத்தட்டி ஆதரிச்சாங்களோ அதுல ஒரு ஆள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. இந்த நம்ம சம்பத்தண்ண கோயம்புத்தூர் மாநகரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு 8 பேத்த கூட்டிட்டு போய் போராட்டம் பண்ணார்ல, அவர் பையனை அரெஸ்ட் பண்ணி போட்டாங்களாமா. அதுவும் கருத்து சுதந்திரத்துல வருமா? என்ன கருத்து ஒன்னும் சொல்லலைங்க, நக்க வெட்டுவேன் கழுத்தை வெட்டுவேன் இப்படி தாங்க சொன்னாங்க. இதுதான் கருத்து சுதந்திரம். அதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்கங்க. அதுக்கு போய் நம்ம அண்ணன் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு பெரிய கூட்டத்தை நடத்தி போட்டாரு. அதுலயும் அண்ணன் சொன்ன வார்த்தை தான் ஹைலைட். இன்னும் 100கணக்கான பேர் வராங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 8 பேத்த தாங்க முடியாத மாநகரம் இன்னும் 100கணக்கான பேத்த எப்படிங்க தாங்கும்?
நல்ல வேலைங்க, அதுக்குள்ள காவல்துறை முதல்லயே இருந்த அத்தனை 8 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கோவை தப்பிச்சிருச்சுங்க நேத்து. ஆடா, அவங்க கூட உங்க கைதை பத்தி ஒரு வேர்ட் பேசலையே. இப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கஸ்தூரிய கைது பண்ணது தப்பு தேங்க. புதுசா மைக்கு கிடைச்சப்ப பேச வந்துட்டாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. அதுவும் என்கரேஜ்மெண்ட் எல்லாம் அதிகமானப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே போய்கிட்டே இருந்துட்டாங்க. அடுத்த நாள் பிரஸ் மீட்ல மன்னிப்பு கேட்டும் கேட்காத மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சட்டத்தின்படி அது கரெக்டு தான். ஏங்க, அடுத்த முறை ஜாமீன் கேட்டாங்க கொடுத்துருங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட கோரிக்கை தாங்க இது. ஏன்னா ஒரு பெண் பொது தளத்துக்கு வந்து பேசுறது அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையிலேயே கஷ்டமான விஷயம்தான். இவங்க யாருக்கு வேண்டி முட்டு கொடுத்து பேச வந்தாங்களோ அவங்களே இவங்களை கழட்டி விட்டாங்க. அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு கஸ்தூரிக்கு நிறைய தடவை சொன்னோம். கஸ்தூரிக்கு புரியல, இப்போ உணர்ந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை அவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் இப்படி தவறான தகவல்களையும் பேச மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ஒரு தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க, அவங்க திருந்துறதுக்காக எல்லாம் கிடையாது. ஒரு பெண் அந்த பொது தளத்துல இருந்து விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இங்க பெண்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போராடி 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 தான் எந்த இடத்துக்கா இருந்தாலும் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் எடுத்துக்கிட்ட எந்த இடமும் எந்த ஆண்களாலும் அவ்வளவு சீக்கிரமா கொடுத்ததே கிடையாது. சில நேரங்கள்ல நாங்களும் எங்களையும் அறியாம சில விஷயங்களை பேசி இருந்திருப்போம். இதை விட மோசமா பேசின எஸ்வி சேகரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு தெரிஞ்சதும் இந்த திமுகல வந்து ஐக்கியமாயிட்டாரு. ஹைகோர்ட்டாவது ஹேர் கோர்ட்டாவதுன்னு கேட்ட ஹெச் ராஜாவை இப்ப வரை அரெஸ்ட் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அது கஸ்தூரிக்கும் கொடுக்கலாங்க. இன்னொரு முறை கஸ்தூரி இப்படி பேச மாட்டாங்கன்னு நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஏன்னா கஸ்தூரி இது வரைக்கும் அனுபவிச்ச கொடுமையை விட நேத்திலிருந்து அவங்க அனுபவிக்கிற கொடுமைங்கிறது உச்சபட்சமானதுங்க. இது வெறும் கஸ்தூரிக்காகன்னு கேட்கல, பொது தளத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும், எல்லா கட்சியை சேர்ந்த பெண்களுக்கும் இல்லாத பெண்களுக்குமா தான் கேட்கிறேன். மற்றபடி கஸ்தூரி பாவங்க, அவங்க பேசுனது சரிங்க, அவங்க தெரியாம பேசிட்டாங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. ஏன்னா ஒடுக்கப்படும் பார்ப்பனர்கள் லிஸ்ட்ல கஸ்தூரி இல்லைங்க. பார்ப்பனர்களால் ஒடுக்கப்பட்ட இடத்துலதான் கஸ்தூரி இருந்திருக்காங்க. எங்களுடைய குரல் என்னைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் இருக்கும். கஸ்தூரி அவர்களே, நீங்க தெரிந்திருப்பீங்கன்னு நம்புறோம். இது அரசியல் அராஜகம் இல்ல, நீங்க பண்ண தப்புக்கான அராஜகம். ஐ மீன் பனிஷ்மெண்டா நினைச்சுக்கங்க. இத கூட நம்ம புன்னகையோட தாங்க சொல்றோம். இது கஸ்தூரிக்காக மட்டும் நம்ம பேசல, பாதிக்கப்பட போற கயல்விழிக்காகவும் சேர்த்து தான் பேசுறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? காளியம்மாளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு கயல்விழிக்கும் ஒரு நாள் வரும்ல. ஏன்னா கயல்விழி ஒரிஜினலாவே தெலுங்கு தான். நம்ம எல்லாரும் நம்ம அரசியல் பயணத்தை புன்னகையோட தொடருவோம். நீங்களும் புன்னகை சேனலோட தொடர்ந்து இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.